தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியது. முதல் ஒரு வாரம் நல்ல மழை பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதன் பிறகு ஒரு வாரமாக மழை இல்லை. ஆக்னேய நட்சத்திரம் போல வெயில் சுட்டெரிக்கிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை மையம். அதன் அறிக்கை: தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழை துவங்கும். அன்றைய தினம் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்க்கும். 11ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதியை பொறுத்தவரை வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தமிழகத்தின் மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு என்று வானிலை மையம் கூறியுள்ளது.